आदरणीय बंधुगण नमस्कार. आम्ही बोललो వచ్చి आशा करूची आपण मन भी बोलरो திபோ இட்ட மெத்தி எல்லாருக்கும் வணக்கம். இது நைட் வெந்தயம் வந்து நான் தண்ணியில போட்டு வச்சிடுவேன் ஒரு 2 ஸ்பூன். காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றதுக்காக ஏர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம பாடியோட வெயிட்டும் மெயின்டைன் பண்றதுக்காக ரொம்ப நல்லது. எவ்வளோ ஹீட்டான இருந்தாலும் இது நைட்டு நீங்க ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு நார்மலா சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணுன்றது இல்லை, நார்மலா இருக்கிறவங்களும் சாப்பிட்டாவும் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம பாடியை வந்து கூலிங்கா இருக்கிறதுக்காகவும் வெந்தயத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நமக்கு அது ஒரு கசப்பா இருக்காது. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சூய் பண்ணி சாப்பிட்றதுல நல்லா இருக்கும். मार्निंग है ना मेथी खाई की तापर मु चाय पीब आ ब्राउन ब्रेड है ना टोस्ट करची. आज मो पुआ जाके देसी चिकन नहीं आसची. आज चिकन करबा पई से चिकन रे हल्दी लूण पकेकी मिक्स करके रखुची. இன்னைக்கு நாட்டு இது கோழி தான் வாங்கியிருக்கோம். அது என் பையன் போயிட்டு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தான். அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணின்னு இருக்கேன். நீங்க வீட்லயே இந்த மசாலா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். एटा घर गोटे मसाला करची से मसाला घर रेडी करके रखिबो तो बढ़िया रोइबा, टेस्ट भी बढ़िया रोइबा. ए भितर कोरिएंडर टिके सिमर रखी की कोरिएंडर पकिबा पे दरकार आ 4 स्पून कोरिएंडर पे 2 स्पून गोल मर्च एत राग दरकार ना एतिकी रागर रेड चिल्ली पकिबा पे दरकार, लौंग पकिबा पे दरकार, गुजराती टिके तेज पत्ता पकिबा पे दरकार आ पानमुरी टिके और जीरा टिके पकिकी सब टिके सिमर रखी बोलो फ्राई करबा पे दरकार. நீங்க நார்மல் கரம் மசாலா நம்ம கடையில வாங்குவோம்ல, அதை விட இது நீங்க வீட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். தனியா இருக்குல்ல, தனியா ஒரு 4 ஸ்பூன் போட்டோம்னா 2 ஸ்பூன் வந்து மிளகு போடணும். மிளகு அப்புறம் காஷ்மீரி சில்லி வரும்ல, அது வந்து ஒரு 4, நம்மளுக்கு எவ்வளோ காரம் இருக்கோ அவ்வளோ. பட்டை, பிரியாணி இலை, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 2 போட்டிங்களன்னா கிராம்பு ஒரு 2, பிரியாணி இலை போட்டுட்டு எல்லாமே சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணோம். அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிங்களன்னா ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், மைல்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணாவே போதும். ବେଶୀ ଫ୍ରାଇ କରି ହାଇରେ ରଖିକି ଏଇଟା ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସିମ୍ରେ ରଖିକି ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଲୁଣ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ସେଇଟା କ୍ରିସ୍ପିନେସ୍ ଜଲ୍ଦି ଆସିଯିବ. ଆଉ ବୋଲ ପେଷ୍ଟ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଏଇଟା ଗୋଟେ ଟାଇମ୍ ଆମେ ରେଡ଼ି କରିକି ରଖିବା ତ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 10 ଡେଜ୍కి ଘର ଆସିବ. ଗରମ ମସଲା ଦୋକାନରେ କିଣିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ. ଆଉ ଡିଫରେଣ୍ଟ ବି ଆପଣ ଜାଣି ପଡ଼ିବ, ସେ ଦୋକାନରେ କିଣିବ ଗରମ ମସଲାରେ ଆମ ଘର କରିବ ମସଲାରେ ଟିକେ ଅଲଗାଟା ସ୍ମେଲ୍ ବି ଭଲ ରହିବ, ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ରହିବ. ରାଗ କେତେ ଦରକାର ଏତିକି ரெட் சில்லி ଆମେ இன்க்ரீஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର. ମୁଁ ସବୁ பட்டைக்கு ஒரியால் என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல கரெக்டா. அது வந்துட்டு நம்ம நிறைய போட்டோம்னா அதிகமா ஸ்மெல் வரும், அதனால நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். இது கூட வந்து நீங்க பெரிய எலைச்சி இருக்கும் கருப்பு கலர், அந்த எலைச்சி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல் வரும். இது பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கே சைட்டஸா ஃப்ரை କରିକି ରଖିକି ସିମରେ ରଖିକି ஃப்ரை କରିକି ତାପରେ ସେଇଟା ଥଣ୍ଡା କରିବା ପାଇଁ ସାଇଡରେ ରଖୁଛି. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு நான் பண்ண போறது வந்து பீகார் ஸ்டைல்ல தான் சிக்கன் பண்ண போறேன், தேசி சிக்கன். நிறைய சொர்சத்தைல் கடுகு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. அதுல வந்து ஜீரகம் போட்டுட்டு ஜீரகம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 ବିରିୟାନୀ இலை போடணும். ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ବିହାରୀ ଷ୍ଟାଇଲର ଚିକେନ କରିବା ପାଇଁ ଦରକାର ଯାଉଛି ଦେଶୀ ଚିକେନ. ଆଉ ଜିରା ପକେଇକି ଜିରା ବୋଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ତେଜ ପତ୍ତା 2ଟା ପକେଇ ଦେଇଛି. ଆଉ ପିଆଜ ନା 1 କିଲୋ ପିଆଜକୁ ମ୍ୟାକ୍ସିମମ୍ ପିଆଜ ବେଶୀ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଟାଇମ୍ରେ ସେ ଗ୍ରେଭି ଭଲ ରହିବ. ଛୋଟ ଛୋଟ ପିଆଜ କଟ୍ କରିକି ରଖୁଛି. ତାପରେ ରସୁଣ, ଗ୍ରୀନ୍ ଚିଲି, ଜିଞ୍ଜର ସବୁ ଚିଚିକି ରଖିବା ପାଇଁ ସେଇଟା பேஸ்ட் କରିକି ପକିବ ନାହିଁ, ଏମିତି କରିକି ପକିବା ଟାଇମ୍ରେ அழகாட்ட டேஸ்ட் ଆସିବ. நீங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலன்னா நார்மல் நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்களானாவே இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 1 கிலோ சிக்கன்னா மேக்சிமம் வெங்காயம் வந்து 1/2 kg இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கிரேவி வந்து வேற எந்த மசாலாவும் பண்ண போறது இல்லை. இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போட மாட்டோம். இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து இடிச்சிட்டு நல்லா போட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு பூண்டு எடுத்துட்டு நல்லா அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு தேசி பூண்டு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது மேலே கட் பண்ணிட்டு இதுவும் அந்த வெங்காயத்தை கூட போட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணும். இந்த பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கனா கூட இந்த பூண்டும் வெந்துடும், அது சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இதோட ஸ்மெல்லே கொஞ்சம் வேற மாதிரி நல்லா இருக்கும், சிக்கனோட ஸ்மெல்லே.
ଗୋଟେ ଦେଶୀ ଗାର୍ଲିକ ନା ରସୁଣ ନା ସେଇଟା ବ୍ୟାକ୍ ସାଇଡ୍ ଫୁଲ୍ କ୍ଲିନ୍ କରିକି ସେ ଉପରେ ଚୁପା ଅଛି ନା ସେଇଟା କାଢିକି ସେଇଟା ବି ତେଲରେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଗାର୍ଲିକ ର ସ୍ମେଲ୍ ଭଲ ରହିବ, ସେ ଗାର୍ଲିକ ବି ଆମେ ଖାଇପାରିବ। ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ଗ୍ରୀନ୍ ଚିଲି ନା ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ନାହିଁ, ନର୍ମାଲ ଚିଚିକି ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ରେଡି କରିକି ରଖୁଛୁ ମୁଁ। ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେମ୍ ଟାଇମରେ चिकन है ना ऑलरेडी हल्दी लूण पक्की रखुची ए चिकन दही पक्की मिक्स करना चिकन வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இது கூட தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணல, ஏன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு தயிர் யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் வெங்காயம் வந்து ஆஃப் வெந்திருக்கும் போதே இந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சிக்கன் வேகும் போதே வெங்காயமும் ஃபுல்லா பேஸ்ட் ஆயிடும். சேம் டைம்ல வந்துட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு, இது நாட்டுக்கோழின்றதால நீங்க குக்கர்ல வச்சு வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோல வச்சு பண்ணீங்கன்னாவே இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய்லாம் இதுல யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகான்னா அது இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். जिंजर लंका जिंजर गार्लिक है ना सेटा भी ए संग्रह मिक्स करिकी बोलो सिमरे रखिकी बोलो फ्राई करबा पई दरकार। से देसी चिकन टिके सिजिबा पई टाइम लागिबो, सेटा पई बोलो सिमरे रखिकी बोलो मिक्स करिकी चिकन है ना सिजिबा टाइम रे प्याज भी बोलो पेस्ट हेजिबो। राग ना ऑलरेडी ये तरकारी रे टिके राग बेसी रोइबो टाइम रे बोलो रोइबो, सेटा पे ऑलरेडी मो ग्रीन चिली भी एबे करची आउ मसाला पाउडर रे भी चिली यूज करची। एबे हल्दी टिके पकिबा पई दरकार, तापर टिके मिर्ची पाउडर पकिबा पई दरकार। सिम रे रखिकी बोलो सेटा बोलो सिजिबा पई छाडिबा पई दरकार। तापर रेड चिली टिके ऑलरेडी धनिया ना हम कोरिएंडर है ना हम फ्राई करके पाउडर करके रखी, फिर भी टिके कोरिएंडर पाउडर और जीरा पाउडर टिके पकिकी टिके संगे संगे रेड चिली पकिबा टाइम पानी पकिकी बोलो फ्राई करबा पई दरकार। ஆல்ரெடி காரம் வந்து நான் பச்சை மிளகாவும் போட்டு இடிச்சு போட்டிருக்கேன். ரெட் சில்லியும் அந்த மசாலா ஃப்ரை பண்ணும்போது போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் கொஞ்சம், ஜீரா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். நான் அந்த மசாலா நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல அந்த மசாலா இந்த டைம்ல போடணும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மசாலா போட்டிங்கன்னாவே அந்த ஸ்மெல் வந்து வேற மாதிரி இருக்கும்। ମୁଁ ଘରେ ରେଡି କରୁଛି ନା ଏବେ ଫ୍ରାଇ କରିକି ସେ ଫ୍ରେଶ ମସଲା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ପାଣି ପକେଇକି ବୋଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। मसाला सब है ना आम संगे संगे रेडी करके रखिबो। जिंजर गार्लिक पेस्ट फ्रिज रेडी करके रखिबो, आउ फ्रेश रेडी करके रखिबो टाइम रे तरकारी रे टेस्ट टिके अलगटा आसीबा। दाबार ना सब बड़ा आम बाहर जिबा टाइम रे होटल रे दाबार खाइबे जिनस बोलो अछि, आम घर सेमती टेस्ट आसुनी कहबो ना मैक्सिमम दाबार संगे संगे सब रेडी करिबो। टमाटर है ना बेसी पेस्ट करबा पे दरकार नहीं, छोटो हाफ टमाटर छोटो छोटो कट करके सेट भी से ग्रेवी संगे मिक्स करके बोलो मिक्स करबा पे दरकार। தக்காளி வந்து நான் ஆஃப் தக்காளி தான் போட்டிருக்கேன், சின்ன அது பேஸ்ட் பண்ண வேணாம், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்। அது இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நாட்டுக்கோழி பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் முன்னாடி தக்காளி போட்டிங்களன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்। ஆஃப் வெந்துட்டோடனே அதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்களன்னா சிக்கன் நல்லா வெந்துடும்। தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி சிக்கன்ல இந்த தண்ணியே தான், நான் அந்த மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டேன்ல அவ்வளோதான்। அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்। देसी चिकन मैक्सिमम ड्राई रोइबो तो बोलो रोइबो नहीं, टिके जोलो टाइप रोइबो तो बोलो रोइबो। ସେଇଟା ପାଇଁ ସାଇଡରେ ମୁଁ ଗରମ ପାଣି ରେଡି କରିକି ରଖିକି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା କେତେ ମତେ ଗ୍ରେଭି ଦରକାର ଏତିକି ପାଣି ମିକ୍ସ କରିକି କରିବ। ଆମେ 3 ଜଣ ଘର ଅଛି, ଏତିକି ଟିକେ ଦରକାର କହିକି ମୁଁ ସେଇଟା ମିକ୍ସ କରିକି ଆଉ ରାଗ ସବ ପେପର ଏ ଟାଇମରେ ଟିକେ ରାଗ କମ ରହିବ ଟାଇମରେ ଗୋଲମରିଚ ନା ଏବେ ଚେକ୍ କରିକି ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ରାଗ ଠିକ ରହିବ। சுடு தண்ணி போட்டிங்களே குழம்புல வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்। செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைம்ல காரம் இல்லைன்னா நீங்க மிளகுத்தூள் போட்டிங்களன்னா நல்லா இருக்கும்। ଆମ ଭର୍ତ୍ତା ରେଡି ହେଇଗଲା, ଆଉ କିଛି ଆଜି ବେଶୀ ସ୍ପେଶାଲ ନାହିଁ। ଆଉ ଦେଶୀ ଚିକେନ ଟିକେ, ତାପରେ ଛୋଟ ପିଆଜ ନା ସେଇଟା କମ୍ପଲସରି ମୋ ପୁଅ ଖାଇବ, ଛୋଟ ପିଆଜ। ଆଉ ମୋ ଝିଅ ଚିକେନ ଖାଇବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ପାମ୍ପଡ଼। ସେ ଚିକେନ ଖାଇବ ନାହିଁ, ସେ ଝୋଳ ଖାଇବ।
ସେଇଟା ପାଇଁ ସେ ପାମ୍ପଡ଼ ସାଙ୍ଗରେ ସେ ଭର୍ତ୍ତା ଖାଇବା ପାଇଁ ତାଙ୍କ ପାଇଁ ପାମ୍ପଡ଼ ଫ୍ରାଏ କରୁଛି। ଆଜି ସଣ୍ଡେରେ ସ୍ପେଶାଲ ଆମ ଦେଶୀ ଚିକେନ କରିକି ଆମେ ଖାଉଛେ। ଆମ ଭିଡ଼ିଓ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ. என்னோட இந்த பீகார் ஸ்டைல்ற சிக்கன் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வெங்காயம் மட்டும் தான் கிரேவியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொடுக்கறதால ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கொடுக்கறதால அவங்களோட ஹெல்த் பையன் ரொம்ப நல்லது. அதனால ஒரு சின்ன சாப்பாட்டுலேருந்து தான் நம்மளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம். சாப்பாடு செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுத்து பசங்களுக்காக எது நல்ல பொருளோ அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களோட உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Please subscribe.